நண்பர்களே வணக்கம். விடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு கட்சியின் சார்பாக விஜயமோகன்ஜி ஆகிய நான் உங்களிடையே பேசுகிறேன். திருச்சிக்கு அருகிலே பஞ்சப்பூரிலே ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த பேருந்து முனையம் இன்னும் ஒரு மாத காலத்திலே அது செயல்பட துவங்கும் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த பேருந்து நிலையம் பல கோடி ரூபாய் செலவிலே நல்ல முறையிலே அமைக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லுகிறார்கள். இங்கே நகரும் படிக்கட்டுகள், நல்ல இருக்கை வசதிகள், நல்ல குடிநீர் வசதிகள், கழிப்பறை வசதிகள், லிஃப்ட்டுகள், இன்னும் பயணிகளுக்கு உண்டான அனைத்து விதமான சௌகரியங்களோடு இந்த பேருந்து முனையம் அமைக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். எல்லாமே கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு இடத்திலும், அது பேருந்து நிலையமானாலும் சரி அல்லது ரயில் நிலையமானாலும் சரி, அங்கெல்லாம் எந்த ஒரு வசதிகளும் அமைக்கப்படும் பொழுது அது மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் காலப்போக்கிலே அந்த வசதிகள் எல்லாம் செயலற்று போய்விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். நிறைய ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவை நாம் அவசரமாக அதன் அருகில் செல்லும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அது இயங்காத நகரும் படிக்கட்டுகள் என்று. அது ஒரு காலத்தில் இயங்கியது, ஆனால் அதன் பிறகு அது இயங்க மறுத்துவிட்டது. இதுதான் உண்மை. இதே போலத்தான் எல்லா இடங்களிலும் குடிநீர் குழாயை திறந்தோமானால் அதிலே குடிநீர் வராது. அது வந்துவிட்டால் அது மிகவும் ஆச்சரியமான விஷயம்தான். அதே போல பல பேருந்து நிலையங்களிலும் கழிப்பறைக்குள் சென்றுவிட்டு நாம் மூச்சை அடக்காமல் வெளியே வர முடியாது. உள்ளே மூச்சு விடுவதற்கு கூட நாம் பயப்பட வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு அங்கே உள்ள சுத்தம் பராமரிக்கப்பட்டிருக்கும். இப்படி பல்வேறு வகையான குறைபாடுகளையும் காலப்போக்கிலே அந்த வசதிகள் எல்லாம் பெற்றுவிடும். எதையும் அமைத்து விட்டால் மட்டும் போதாது, எதையும் நல்ல முறையில் பராமரிப்பது என்பதுதான் மிகச்சிறந்த விஷயமாகும். ஒவ்வொன்றும் பராமரிப்பதில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற வசதிகளையும் நாளுக்கு நாள் கூட்டிக் கொண்டே செல்வோமேயானால் அது மிகவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மக்களுடைய பாராட்டுதலையும் பெறும். ஆனால் ஒவ்வொரு வசதியாக குறைந்து கொண்டே வரும். ஆரம்பத்திலே இருக்கைகள் எல்லாம் நல்ல முறையிலே போடப்பட்டிருக்கும். அதன் பிறகு பார்த்தால் பல இருக்கைகள் உட்காரும் இடம் மட்டும் ஒரு பெரிய ஓட்டையாக இருக்கும். அந்த உட்காரும் பலகை அதிலே இருக்காது அல்லது உடைந்து தொங்கும். இப்படியெல்லாம் நாம் பல இடங்களிலும் பார்த்துதான் வருகிறோம். இதுபோல எதையும் நல்ல முறையில் பராமரிக்கும் பழக்கம் இன்றைக்கு பெருவாரியான அரசு சார்பான இடங்களில் இருப்பதில்லை. அதை நாம் களைய வேண்டும். பயணிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல வசதி கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பயணம் இனிமையானதாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த பேருந்து நிலையமானாலும் சரி, ரயில் நிலையமானாலும் சரி, அவர்களுக்கு எந்த குறைபாடும் எந்த பிரச்சனையும் தொந்தரவும் இல்லாத அளவுக்கு அது நல்ல முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் அந்த நிர்வாகத்தினரிடம் இருக்க வேண்டும். இந்த காலமெல்லாம் வரும்போது நாம் உண்மையிலேயே ஒரு வளர்ந்த நாடாக இருப்போம். நாம் வளர்ந்த நாடாக உருவாக வேண்டுமென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல அர்ப்பணிப்பு வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய செயல்பாடு ஒரு நல்ல முறையில், நேர்மையான முறையிலே, அது பலருக்கும் பயன்பெறத்தக்க வகையிலே அமைய வேண்டும் என்ற அந்த உள்நோக்கம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது வளர்ந்த நாடாக வரும். எல்லோருமே சுயநல போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்றைக்குமே ஒரு நாடு வளர்ந்த நாடாக ஆகிவிடாது. எவ்வளவுதான் பொருளாதார வசதி ஏறினாலும், பொருளாதார நிலைமைகள் கூடினாலும்
அந்த நாடு ஒரு வளர்ந்த நாடாகவே ஆகாது. ஏனென்றால் அடிப்படையிலேயே மக்களுக்கு ஒரு நல்ல அடுத்தவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் வராத பொழுது அந்த நாடு எப்படி ஒரு வளர்ந்த நாடாக ஆக முடியும்? இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்புள்ள ஒரு நாட்டை எதிர்கால இளைஞர்களும் மாணவர்களும் உருவாக்கி தர வேண்டும். எதிர்கால சிற்பிகளான அவர்கள்தான் இந்த நாட்டை நல்ல முறையிலே கட்டமைத்து உலகமெங்கும் இந்தியாவை பாராட்டும்படியாக ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்கி தர வேண்டும். அதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு அர்ப்பணிப்பும் நாட்டுப்பற்றும் தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் நேர்மையும் சுத்தமும் திறமையும் வாய்ந்ததாக அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் அனைவரிடமும் நாம் எதிர்பார்ப்பது. இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும்போது இந்தியா நிச்சயமாக ஒரு வளர்ந்த நாடாக வரும். அதுவரையில் நம் மனப்போக்கு மாறாத வரையில் நாம் வளர்ந்த நாடு என்று சொல்லுவதற்கில்லை. அந்த ஒரு காலம் நிச்சயம் வரும் என்று நம் இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்து நாம் பொறுமையோடு காத்திருப்போமாக. நன்றி, வணக்கம்.